ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே இறால் மசாலா செய்யலாம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ இறாவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து லெமனும் மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க. இந்த 1/4 கிலோ இறாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், தேவையான அளவுக்கு வெங்காயமும் தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இறாவை வந்து இந்த மாதிரி முட்டையில் இது பண்ணி கலந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். தேவைப்பட்டால் முட்டையில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுவிட்டு இதை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு இப்படியே கொடுத்தா கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு கிரேவியாக பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு இந்த பொரிச்சு வச்சுருக்க இறாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டில், டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.